கேரளால ரீல்ஸால போஸ்டால ஒரு உசுறு போனது போதும். ஸ்ரீலங்காலயும் ஒரு உசுறு போகணுமா? இந்த நாளந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் பிரச்சனையில சோசியல் மீடியால இருக்கிறவங்களும் அதுலயும் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் எந்த சமூக பொறுப்புமே இல்லாம வாய்க்கு வந்த மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமூகத்துல பேசுறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்போ இதை பத்தி நாம பேச வேண்டிய அவசியம் இருக்கா? இதால நமக்கு என்ன நடந்துட போகுது? கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கூட போறாங்க, கொஞ்சம் வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இவ்வளவுதான் நடந்துட போகுது. ஆனா இப்படியெல்லாம் நாம பண்றதால அந்த ஸ்கூல்ல படிக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ், படிப்பிக்கிற டீச்சர்ஸ், சம்பந்தப்பட்டவங்களோட குடும்பத்தில நிலைமையெல்லாம் நாம யாருமே யோசிச்சு பார்க்கல. ஒருத்தர் 2 பேர் பண்ண தப்பால அந்த குடும்பம் முழுசா பாதிக்கப்படணுமா? நான் தெரியாம ஒண்ணு கேட்கிறேன். இந்த பிரச்சனையில மனசாட்சி இல்லாம பேசுற நாம எல்லாம் வாழ்க்கையில தப்பே பண்ணது இல்லையா? அவ்வளவு உத்தமர்களா? ஏன்னா ஒரு சிலாக்கள் எழுதுற போஸ்ட்களை பார்த்தா என்னமோ இந்த பையன் மட்டும்தான் அந்த உலகத்துல தப்பு பண்ண மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இவர் செஞ்சது சரியான்னு கேட்டீங்கன்னா நான் சரின்னு சொல்ல வரல. அவர் செஞ்ச பிள்ளைக்கு சட்ட ரீதியா நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறப்போ அதை அந்த நிர்வாகம், அந்த சம்பந்தப்பட்டவங்க அதை பார்த்துக்கொள்வாங்க. நாம ஃபாலோவர்ஸுக்காக, லைக், கமெண்ட்டுக்காக இந்த மாதிரி கேவலமாலம் எழுதுறது நாளைக்கு அவமானம் தாங்க முடியாம இந்த பையனோ இல்ல அந்த குடும்பத்திலே யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டா இதுக்கு யாரு பொறுப்பெடுக்கிறது? இதால நாளைக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் யாராவது அவமானம் தாங்க முடியாம ஏதாவது பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி கேவலமா, தப்பா, பிழையா பேசின ஒவ்வொருத்தரும் பொறுப்புங்கிறத மட்டும் மறந்துடாங்க. நீங்க வெளிப்படையா சொல்லலைன்னாலும் மரணம் வரைக்கும் உங்களோட மனசாட்சி உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். தம்பி, உன் பேரு கூட தெரியாது, நீ இந்த வீடியோவை பாப்பியான்னு கூட தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்றேன். இந்த சொசைட்டில அந்த மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய யாரோட கதையுமே காதுல வாங்கிக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு தண்டனை என்னமோ அதை ஏத்துக்கோ. இல்லைன்னு சொன்னா திருந்தி வாழ்றதுக்கு பாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வாய்ப்பேச்சு உத்தமர்கள்ற கதையெல்லாம் நீ கணக்கெடுக்காம உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ. நாளைக்கு என்ன மாதிரி ஆட்கள் சொன்னதையும் கேட்காம இந்த மாதிரி சில்லறைகள்ற பேச்சை கேட்டு அவமானமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய எல்லாரும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் தான் இதுக்கு பொறுப்பு.